பெண் தானே, பெண் சாஃப்ட்டா இருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் ஒரு ரக்கட்டான ஆளு. அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பெண்கள்லாம் ஏன் பெண்கள் மாரியே இருக்கிறது இல்ல? பெண்கள் மாரி ட்ரெஸ்ஸும் போட மாட்டேங்கிறாங்க. பெண்கள் மாரி பேசவும் மாட்டேங்கிறாங்க. அதனால ரொம்ப பயமாகுது. நம்மளுடைய நாட்டோட கலாச்சாரம் எங்க போச்சு? அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சு வச்ச விஷயங்கள்லாம் எங்க போச்சு? பெண்கள்லாம் இப்படி ஆம்பளைங்களா மாறிட்டாங்கன்னா, அப்புறம் நம்ம என்னதான் பண்றது? அப்படின்ற ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக. பெண்களையும் பெண்கள் மாரி இருக்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பெண்களா இருக்கிறதுனா என்ன? அதுக்கப்புறம் ஏன் அத அவங்கள செய்ய விடாம ஏதோ ஒண்ணு தடுக்குது. ஏன் இப்ப இப்ப வந்து ஒரு நிலைமை மாறிடுச்சு? அப்படின்றத பத்திலாம் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய்ஞ்சு பின்னி பெடலுக்கு போறோம். நம்மளுடைய ஃபெமினிஸ்ட் கவி ஆரம்பிப்பாங்க. இப்பதான் வந்து உண்மையாலுமே வந்து இந்தியால இருந்து ஏதோ ஒருத்தரை வந்து இன்ட்ரோ கொடுத்த மாதிரி கொடுத்திருக்கீங்க. ஐ திங்க் ஃபெமினிட்டி அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்டான டெஃபினிஷன்ஸ் இருந்திருக்கு. ரொம்ப ப்ராப்பரா தமிழ் படம்லாம் பார்த்து நம்ம தலைவர் சொன்ன டயலாக்லாம் கேட்டு ஒரு பொண்ணுங்கிற பொண்ணா இருக்கணும், ஆண்டர்பிரனர்லாம் இருக்கக்கூடாது. நான் ஒரு வாட்டி அரைஞ்சேன்னா நீ அப்படியே சுருண்டு போய் நின்று அப்படியே ஹவுஸ் ஒய்ஃபா மாறிடணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து வளர்ந்தவங்களுக்கு வந்து இப்போ பொண்ணுங்கிற வந்து ஒண்ணு சாரி கட்டியிருக்கணும், பூவெல்லாம் வச்சிருக்கணும், பொட்டு வச்சிருக்கணும், வளையல் போட்டிருக்கணும். அதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் வச்சிருப்பாங்க. மெட்டி போட்டா அந்த மெட்டி வந்து இட் கனெக்ட்ஸ் டு யுவர் நர்வ் இன் த பிரெயின் மெட்டி அப்படின்லாம் போட்டு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டில இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் படிச்சு நம்மளே ஒரு கம்ஃபர்ட்டுக்காக 2 வளையல்லாம் போடாம இருந்தோம்னா, பக்கத்து வீட்ல இருக்க ஆண்டி வந்து, "என்னம்மா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு 2 வளையல் போட மாட்டியாம்மா?" அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ ஐ திங்க் ஃபெமினைன் அண்ட் ஹவ் விமென் ஷுட் பி அப்படிங்கறது வந்து சொசைட்டி வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு இட் வாஸ் ஃபோர்சிங் இட் ஆன் அஸ். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு என் கம்ஃபர்ட் தான் முக்கியம், நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சு ஸ்லோவா ஐ திங்க் விமென் ஸ்டார்டட் pushing the boundaries that the society has been setting for them, and setting their own boundaries, saying like, okay, this is more comfortable than this. நீ என்ன எப்படி பாக்குறங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு வளையல் போட பிடிக்கல, எனக்கு பூ வைக்க பிடிக்கல, எனக்கு லாங் ஹேர் பிடிக்கல, எனக்கு வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறப்ப உட்காந்து 1/2 மணி நேரம் என்னால தலை பின்னிட்டு இருக்க முடியாது. சோ இது என்ன ஆகுதுன்னா, இப்ப என் கம்ஃபர்ட்காக நான் நிறைய விஷயம் பண்றேன். நான் என் முடிய வெட்டிக்கிறேன். நான் வந்து என் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கேஷுவலா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல போட்டுக்கிற மாதிரி மாத்திடுறேன். எனக்கு உட்காந்து இந்த ப்ளீட்லாம் வச்சு சாரி கட்டெல்லாம் பிடிக்கல. அண்ட் நெயில்ஸ் எல்லாம் எதுக்கு பண்ணணும்? எனக்கு வந்து லாங் நெயில்ஸ் வச்சா வந்து டைப் பண்ண முடியல, குக் பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு. ஸோ நான் ஷார்ட் நெயில்ஸ் வச்சுக்கிறேன். எனக்கு அட் த சேம் டைம் எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கும். பிரைட்டான லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ப்ளஷ் போடுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் சில ஆக்சசரிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்ட்டு பண்றப்ப, இப்ப நான் என் ஒர்க் ஈஸியா எனக்கு வந்து என் லைஃபையே ஈஸியாக்குறதுக்கு நான் நிறைய விஷயம் பண்றேன். இப்ப நான் நெயில் ரொம்ப ஷார்ட்டா வச்சுக்கிறேன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் டு ஒர்க், இட்ஸ் ஆல்சோ டு குக் பண்றது, மத்த விஷயம்லாம் எனக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக. பட் வந்து அது எல்லாமே வந்து லாஸ்ட்ல எங்க போய் முடியுதுன்னா, நீ ஒர்க் பண்றதுனால தான் நீ இதெல்லாம் பண்ற. பிகாஸ் அந்த 9 to 5ங்கிறது வந்து இட்ஸ் a வெரி க்ரூஷியல் 8 hours ஆஃப் த டே. அந்த 9 to 5க்காக தான் தி அதர் 16 hours இஸ் ஒர்க்கிங் அரவுண்ட் தோஸ் 9 hours. ஸோ நான் ஒர்க் கிளம்பி போறது வந்து ஐ வாண்டட் டு டூ இட் ஆஸ் ஷார்ட் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு பொண்ணு டெசிஷன் எடுக்கிறப்ப, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட பிஹேவியர், பீயிங் எல்லாமே வந்து அவங்க ஆல்டர் பண்ணி தான் ஆகணும். இப்போ அது அது எப்படி போச்சுன்னா, இப்ப நான் ஒர்க் பண்ணிருக்கேன், நாளைக்கு நான் ஒர்க் பண்ணலனா கூட எனக்கு இந்த கம்ஃபர்ட் லெவல் மாறாது. திஸ் இஸ் வாட் இஸ் கம்ஃபர்டபிள் ஃபார் மீங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்கு. ஸோ அதை நான் ஃபாலோ பண்றப்ப இவங்களோட ஜெனரிக் டெஃபினேஷன் ஆஃப் வாட் இஸ் ஃபெமினைன், வாட் இஸ் மாஸ்குலைனுங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு, இது மேட்ச் ஆகல, இது மேட்ச் ஆகல, நீ வந்து ஒர்க் பண்றதுனால யூ ஆர் நாட் ஃபெமினைன், இதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது இட் வாஸ் லைக் அன் எக்ஸ்கியூஸ். இப்ப நான் இது வேலைக்கெல்லாம் போகாம நான் வீட்டுல இருக்கேன்னு வைங்களேன், நான் சும்மா ஒரு கேஷுவலா ஒரு ஹூடி போட்டு உட்காந்து டிவி பாக்குறேன், பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா யாருக்கும் பிடிக்காது. வீட்டுல தானே இருக்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். வீட்டுல தான் இருக்கேன், நான் எதுக்கு புடவை கட்டு வீட்டுல இருக்கணும், நான் என் அம்மா இல்லையே, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் மோர் அபவுட் when I put my comfort before anything else, and it is not equating to what is feminine according to the society, it's not going to match. அப்போ வந்து இட்ஸ் பிகமிங் an issue, saying like, நீ பொண்ணு மாதிரியே இல்லை, பொண்ணுங்கெல்லாம் பொண்ணு மாதிரியே இல்லை, வேலைக்கு போக ஆரம்பிச்சு எல்லாம் மாறிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வருது.
இந்த பொண்ணு மாரி லைக் வாட் இஸ் ஃபெமினிட்டி? லைக் ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தேன். அதுல சிலது சொல்லியிருக்காங்க. இந்த மாரி பெண்கள்னா காலையில இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு தலையெல்லாம் குளிச்சுட்டு சாரி, இல்ல நான் உண்மதான். காப்பாத்த முடியல. தலையெல்லாம் குளிச்சுட்டு, பூலாம் வச்சுட்டு ரெடி ஆயிட்டு ஹஸ்பண்ட போய் எழுப்பணும். சோ அந்த ஹஸ்பண்ட் வந்து எந்திரிக்கும்போதே வந்து ஒரு பிளசன்ட்டா அவனுக்கு ஃபீல் ஆகுமாம். அவன் வந்து குளிக்காம இதா படுத்திருப்பான். ஸ்மெல்லியா. அது வந்து பிரச்சனை இல்ல. இவன் வந்து பிளசன்ட்டா போனா தான் அவனுக்கு டே நல்லா இருக்குங்கிற மாரி பழைய காலத்துல அப்படிதான் வந்து இந்த பெண்மைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்களாம். இப்போ கூட ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒன் ஆஃப் த ஆன்டி வந்து வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப்ல. ஹவ் டு பி a குட் விமன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல இந்த மாதிரி ஆண்கள் மட்டும் தான் வேலைக்கு போனாங்க. சோ அந்த ஆணை வந்து அந்த வேலையில வந்து அவன் டென்ஷனா இருக்கிறது இது பண்ண அவனை வந்து கூல் பண்றதுக்கும் அதுக்காக பெண் இருந்தா அதனால அவ அப்படிலாம் குரூப் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரிதான் அதுக்காக தான் அந்த பெண்மை எல்லாம் டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பட் இப்ப வந்து கவி சொன்ன மாதிரி கம்ஃபர்ட்க்கு ஏத்த மாதிரி இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது. பெண்ணுக்கு எப்ப விடுதலை கிடைக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஒன் ஆஃப் த குருஜிய. அதுக்கு வந்து அந்த குருஜி சொல்றாரு, பெண்களுக்கெல்லாம் வந்து விடுதலை கிடைக்க தேவையில்ல, விடுதலையாதான் அவங்க இருக்காங்க. மத்த சொசைட்டி கிட்ட இருக்கிற அந்த பெண்களுக்கான கூண்டு இருக்குல்ல, அதை நீங்க விடுதலை பண்ணாலே இவங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும். சோ வந்து அததான் நீங்க விடுதலைப்படுத்தணும். சோ இது எல்லாமே சேர்ந்து நான் பார்க்கும்போது இது எல்லாமே டிஃபைன்டு திங் இப்போ உடையறனால எல்லாருக்கும் கொஸ்டின்ஸ் வருது. இது ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஃபெமினிஸ்ட் அப்படின்ற அந்த டேக் லைன் இருக்குல்ல, நான் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நிறைய பேர் வந்து இதை ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா பாக்குறாங்க. நான் ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்கிறதையே ஒரு பெரிய தப்பான விஷயமா பாக்குற ஆளுங்களும் இருக்காங்க. ஃபெமினிசத்தை ஃபாலோ பண்ணிட்டே ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்க விரும்பாத ஆளுங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு இந்த வேர்ட் ஃபெமினிஸ்டுக்கு. ஆணும் பெண்ணும் முதல்ல ஈக்குவல்னு சொல்றது தான் ஃபெமினிசம் என்னை பொறுத்த வரைக்கும். எதெல்லாம் ஆணால பண்ண முடியுமோ அதெல்லாம் பெண்ணாலையும் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்காக ஆண்களை வெறுக்கணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அது ஃபெமினிசம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு பெண் வந்து தான் ஃபெமினிஸ்ட் இல்லாட்டி நான் பழைய தடைகள் எல்லாம் மீறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைக்கிறான்னா, இதுக்கான சில வீடியோஸ் நான் பார்த்தேன், டெட் டாக்ஸ் எல்லாம் பார்த்தேன். எந்த பெண்கள்லாம் அந்த தடையை மீறி தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்க என்ன மாதிரி அவங்க உடை அணிஞ்சுக்கிறாங்க, என்ன மாதிரி அவங்கள அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்கன்றதுல நேச்சுரலாவே சில சேஞ்சஸ்லாம் வருது. அவங்க வந்து எல்லா பெண்கள் மாதிரி ஹை ஹீல்ஸோ ஃப்ராக்ஸோ அழகான பெரிய மேக்கப்போ பண்ணிக்காம எது அவங்களுக்கு ப்ராக்டிக்கலா இருக்கோ, எது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வச்சு மூவ் ஆன் பண்ணிட்டு, நானும் ஒரு ஆணுக்கு இணையா சம்பாதிக்கிறேன், எனக்கும் ஒரு பேண்ட் தேவைப்படுது, அதுல பாக்கெட் தேவைப்படுது, ஐ வாண்ட் டு கீப் மை கீஸ் அண்ட் ஃபோன் இன் இட் அப்படின்னு அவ சொல்றது மூலமா ஒரு ஃபெமினிசம்க்கு அதுக்கு ஈக்குவலா தான் அவ நடக்கிறா. அப்படி அவ நடக்கும்போது நிறைய பெண்களுக்குள்ளேயே சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் வருது. என்னன்னா, இன்னொரு பெண் வந்து பயங்கரமா நகை போட்டு, பூ வச்சு, புடவை கட்டி இருக்கா அப்படின்னா, ச தன்னை ஃபெமினிஸ்ட்டா நினைக்கிற நிறைய பெண்கள் அவங்கள வந்து குறைச்சு எடை போடுறாங்க. அவங்கள வந்து அவங்க இன்னும் பழைய காலத்துல இருக்காங்க, பழைய வேல்யூஸ்ல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உடை அணியறதுக்கும் ஃபெமினிசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க ஃபெமினிஸ்ட்டா இருந்துட்டு கூட நீங்க சாரி போட்டுட்டு, பூ வச்சுட்டு நீங்க போலாம். உங்களுடைய மைண்ட்ல இருக்கிறது தான் ஃபெமினிசம். நீங்க வந்து என்ன மாதிரி நீங்க ஈக்குவலா ஃபீல் பண்றீங்கன்றது தான் ஃபெமினிசம். நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறீங்கன்றதுல அது வந்து மாற்றம் வரணுன்ற அவசியம் கிடையாது. இதுல வந்து 2 விதமான ப்ராப்ளத்த நான் பார்க்குறேன். ஒண்ணு வந்து நான் வந்து பூ வச்சுட்டு, பொட்டு வச்சுக்கிட்டு, லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, ப்ளீட் போட்ட சாரி போட்டா எனக்கு என்ன இந்த மாதிரி எல்லாரும் ட்ரீட் பண்ணுவாங்கன்ற பயம் வந்து நெறைய பெண்கள்கிட்டயே இருக்கு. அது வந்து என்ன வந்து பேக்வர்டா என்ன ட்ரீட் பண்ணிடுவாங்க. நான் வந்து ரொம்ப படிக்காத பொண்ணு, இல்ல ரொம்ப அறிவில்லாத பொண்ணா என்ன ட்ரீட் பண்ணிடுவாங்க. நான் வந்து ஈக்குவலா காமிச்சுக்கணும்னா, நான் இப்படித்தான் டிரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரஷர் வந்து பெண்கள்கிட்டயே இருக்கு இப்போ. இன்னொரு பக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்த காலம் ஒண்ணு இருந்துச்சு. பெண்கள் வீட்ல வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருந்த காலம் ஒண்ணு இருந்துச்சு. சோ அப்ப அவங்க நரிஷஸாவும், ஹோம் மேக்கர்ஸாவும் இருந்தாங்க. இப்ப அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. பெண்களுக்கு இப்போ தன்னோட ஸ்ட்ரக்சர் என்ன இந்த சொசைட்டில அப்படின்றதுல வந்துட்டு ஒரு ஆம்பிகுட்டி இருக்கு இன் டெர்ம்ஸ் ஆஃப் நான் எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பேன், நான் எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுல. சோ அப்போ இது வந்து இது அவங்க மேல திணிக்கப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் மென். சோ மென் வந்து ஒரு வகையில அவங்கள வியூ பண்ணிட்டாங்க. இப்ப வேற வகையில அவங்க வியூ பண்ணும்போது அவங்களால எடுத்துக்க முடியல. மென்னுக்கு எடுத்துக்கிற மாதிரி எப்படி இருக்கணும்ன்றதும் பெண்களுக்கு தெரியல. சோ இப்போ ஒரு ஆம்பிகுட்டியான ஒரு டைம் பீரியட்ல தான் நம்ம இருக்கோம். இத நான் ஆணித்தனமா நான் சொல்லுவேன். எப்படின்னா, நெறைய ஃபெமினிசம் பேசுற பெண்களும் கூட
நெறைய ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த மாரி ஆண்கள் வேணும் அப்டின்னா, நல்லா ஏர்ன் பண்ற ஆள் வேணும். அவன் வந்து ஒரு மேன்லியா இருக்கணும். அப்டிலாம் எதிர்பார்க்குறாங்க. அதாவது தான் ஃபெமினைன் வேல்யூஸோட இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிற பெண்கள் கூட, ஆண்கள் மேல ஒரு மாஸ்குலின் அ அ எக்ஸ்பெக்டேஷன வைக்கிறாங்க. ஸோ இப்போ இப்படிதான் இருக்கணும் ஒரு பெண்ணு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத போது, ஆண்கள் மேலயும் அதே ஈக்குவலா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு நிலைமைய பெண்களால ஏத்துக்க முடியுதா அப்படின்னு கேட்டா, அது முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. நான் வந்து ஐல் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் அ நீங்க முதல்ல சொன்ன டயலாக் வந்து, ஃபெமினிஸ்ட்னாலே வந்து ஆண்கள வந்து வெறுக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அப்படிங்கிறது. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து, அ பெண்கள் ஆண்களை வெறுக்கிறது வந்து ஃபெமினிசம் கிடையாது. பட் ஆண்களுக்கு ஃபெமினிஸ்ட் புடிக்காது. ம். ஆமா. அதோட ஈக்குவேஷன் தான். இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, என்னோட ஃபோக்கஸ் வந்து இப்போ வாட்டெவர் ஐ ரைட் ஆர் எவ்ரிதிங் இஸ் ஃபார் விமென் அண்ட் மை ஆடியன்ஸ் இஸ் 60% விமென். ஸோ நான் எழுதுறது வந்து எதிர்க்க படிக்கிற பொண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு போய் சேருதுங்கிறதோட, அதோட ஒரே மென்டாலிட்டில தான் நான் அத எழுதுறேன். மென் ஆர் நாட் மை ஆடியன்ஸ் அட் ஆல். அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. அவங்கள நான் மைண்ட்ல வச்சே நான் எழுத மாட்டேன். பட் நான் அவங்களுக்கு அகைன்ஸ்டா எழுதுற மாதிரி அவங்க நெனச்சுக்கிறது உண்டு. இப்போ ம். நான் வந்து அ இப்போ ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பத்தி நான் ஒரு போஸ்ட் எழுதியிருக்கேன் ரீசென்ட்டா அப்டின்னா, மை பாயிண்ட் ஆஃப் வியூ வாஸ் நீ இவ்ளோவும் உனக்காக பண்ணிக்கிட்டு, நீ ஃபினான்ஷியலியும் இண்டிபெண்டன்ட்டாவும் இருக்கணும். நீ அப்டிங்கிற ஒரு கட்டத்துல உன்ன புஷ் பண்ணிட்டு இவ்ளோ பிரஷரோட நீ ஒரு கல்யாணத்துல என்டர் ஆகணும். அதுல வந்து யூ வில் பி லைக் வாக்கிங் ஆன் எக்ஸெல்ஸ்ன்னா, அப்படி ஒரு கல்யாணம் உனக்கு தேவையா? அப்படிங்கிற கொஸ்டின தான் நான் வச்சேன். இட் வாஸ் ம். நத்திங் அகெயின்ஸ்ட் மென் ஆர் லைக் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பத்தி விமென் கிட்ட மட்டும் தான் இப்ப நெறைய திணிக்கிறாங்க. தேர் ஆர் நோ போஸ்ட்ஸ் அபவுட் ஹவ் ம். மென் ஆர் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆர் ஹவ் தே ஷுட் பி. பிகாஸ் அது அவங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங். ஆமா. அது எக்ஸ்பெக்டட் ஆ அவுட் ஆஃப் தெம். அவன் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டோ இல்லையோ, அவன் எவ்ளோ சம்பாதிக்கிறான்னு கூட அவன்கிட்ட கேட்கக்கூடாது. ஆண்கள் கிட்ட அவங்களோட அ எவ்ளோ சம்பாதிக்கிறாங்கன்னு கேட்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு பின்பத்த கிரியேட் பண்ணிட்டு, அவன் இண்டிபெண்டன்ட்டோ இல்லையோ, அவன வந்து நீ இண்டிபெண்டன்ட் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் நீ அந்த கல்யாணத்துல இறங்கணும். நீ எவ்ளோ சம்பாதிக்கிறன்னு கூட கேட்கக்கூடாது. நீ புரியுது. சும்மா அப்படி கெஸ் ஒர்க் வேணா பண்ணிக்கோ. ஃபேமிலி எப்படி இருக்கு? வீடு எப்படி வச்சிருக்காங்க? கார் இருக்கா? கல்யாணத்துலலாம் சொல்றாங்களே, பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்றத ஒரு பெரிய இல்ல டைட்டிலாவே சொல்றாங்களே. ஆ சில கல்யாணத்துல பண்றாங்களான்னு தெரியல. பட் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் விமென் ஹஸ் பின் நீ வந்து என்னோட சேலரிலாம் கேட்கக்கூடாது. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்லாம் கேட்காத. என் நெட் ஒர்த்லாம் கேட்காத. அ என்ன நம்பி அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு வா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் விமென் மேல இருக்கு. நெறைய எனக்கு ரீசென்ட்டா கூட என் ஃப்ரெண்டோட கல்யாணம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுற மாரி இருந்துச்சு. ஓகே வீட்ல எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாரு? என்ன சொத்து இருக்கு? அப்படின்ட்டு ரொம்ப ஜெனரிக்கா இவங்க சைட்லயும் திஸ் இஸ் வாட் வி ஆர் பிரிங்கிங் டு த டேபிள் வாட் யூ ஹேவ் இன் யோர் ஆன் யோர் டேபிள் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க ரொம்ப தே ரிபெல்ட் அகேன்ஸ்ட் அண்ட் த மேரேஜ் டிடன்ட் கோ த்ரூ. அது ம். வந்து ஒரு இது வந்து எவ்வளவு பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ விசாரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே அது. ஸோ அதுவே அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபெமினினிட்டி அப்படிங்கறது வந்து எனக்கு அது அது ஆஸ் இயர்ஸ் ரன் அது மாறிட்டே வந்த விஷயம் தானே. இப்போ ம். முதல்ல வந்து ஐ திங்க் பிளவுஸ் கூட போடாம அவங்க சாரி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல ப்ராப்பரா காலர்ட் பிளவுசஸ் வித் ஃபுல் ஹேண்ட் பிளவுசஸ் போடுவாங்க. சாரியோட ட்ரேப்பிங்கே டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மாறுச்சு. இப்போ சாரி ட்ரேப் பண்ற விதம் மாறி இருக்கு. ஸோ அது வந்து ஃபேஷன் வைஸும் மாறி இருக்கலாம். கம்ஃபர்ட் லெவல்லயும் மாறி இருக்கலாம். சில பேருக்கு சாரியே புடிக்கல. ம். அதனால அத விட்டுட்டு தே ஆர் மோர் கம்ஃபர்டபிள் வேரிங் ஜீன்ஸ். ஜீன்ஸ்னா மாசக்கணக்குல துவைக்க தேவையில்ல. இந்த மாரி நெறைய கம்ஃபர்ட் ரிலேட்டடான விஷயம்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இப்போ நம்ம எவ்வளோக்கு அளவு மாஸ்குலினிட்டிய வந்து நம்ம ரொம்ப பிரைஸ் பண்ணி, அது ஒரு டாக்ஸிக்கான ஒரு லெவலுக்கு போயிட்டு, ஒரு பையன் வந்து எனக்கு புடிச்சிருக்கு நெயில் பாலிஷ் போட்டா கூட அவன வந்து கிண்டல் பண்ற அளவுக்கு இருக்கு. கை கான்ட் ஈவன் கிவ் அ ஹக் டூ அனதர் கை. ஏன்னா வந்து, "என்ன நீ கேவா?" அப்படின்ற மாரி கேட்கிற மாரியான போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாஸ்குலினிட்டியோட டெஃபினிஷன வந்து அவங்க மாத்தவே மாத்தாம, ஈவன் இஃப் சம்மன் லைக் ஐ ஐ கான்ட் இமேஜின் எ வேர்ல்ட் வேர் ஐ கான்ட் ஹக் அ ஃப்ரெண்ட்.
ம். அது வந்து எனக்கு பேசிக். அத ஒரு பையனால பண்ண முடியலங்கிறப்ப, வாட் இஸ் ஆல் தி ஹைப் அபௌட் மாஸ்குலினிட்டி அப்படின்ட்டு எனக்கு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு சைடுல வந்து அவங்க டாக்ஸிக்கா பண்ணிட்டுருக்காங்க. இப்ப விமென் வந்து தே டோன்ட் கேர் அபௌட் தட் டாக். இப்போ வந்து 2 பொண்ணுங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னா, நீங்க லெஸ்பியன்ஸான்னு கேட்காத, கேள்விப்படாத 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே இருக்காது. பட் வந்து விமென் ஹேவ் நாட் டேக்கன் இட் வெரி சீரியஸ்லி. ஏன்னா நினைச்சிட்டு இது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு அவள கைய புடிச்சிட்டு போறது, ஹக் பண்றது, ஃபோட்டோ போடுறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஈக்குவலி மென் ஆர் நாட் டூயிங் இட். ஸோ இப்போ அந்த ஃபெமினினிட்டியோட டெஃபினிஷன் வந்து இட் இஸ் சேஞ்சிங் வித் இயர்ஸ் அண்ட் இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஈவன் மோர் யாஹ்! ஆஸ் டேஸ் ரோல். அதுக்காக சொசைட்டி ரெடி ஆகாததுக்கு விமென் கான்ட் டூ எனிதிங் அப்படின்னு நான் சொல்றேன். ம். ஓகே. இப்போ ப்ரொக்ரெசிவ் சொசைட்டி குட் பி மோர் இன்க்ளூசிவ், மைட் பி ஓகே. இது எப்படி எந்த அளவுக்கு நான் இத பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து தேர் வர் பீப்பிள் ஹூ வர் ரிஜெக்டிங் எல்ஜிபிடிக்யூ, ம். ரைட்? And it has progressed in a good way, where if you're rejecting LGBTQ உன்ன கேவலமா பார்ப்பாங்க. ம். ம். அந்த மாரியான பொசிஷனுக்கு வந்து அவங்கள புஷ் பண்ணிட்டு, வெதர் தே ஆர் இன்டர்னலி அக்ரீயிங் ஆர் நாட், தே கேனாட் பி லவுட் அபவுட் their disagreement because they will be looked down uponங்கிற இதுக்கு வந்து ப்ரொக்ரெசிவா இருக்க சில கண்ட்ரீஸ் வந்திருக்கு. இட் இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். பட் வந்து கலெக்டிவா when we are pushing everything towards an inclusive society, ஆட்டோமேட்டிக்கா யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஹாவ் டு பி தேர் அப்படிங்கிற இதுக்கு புஷ் பண்றப்ப, I think the same is applying to femininity and their definitions as well. We are forcing them to change. We are forcing the definitions to change. நாங்க இப்படிதான், நீ உன் மனசை மாத்திக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா அக்செப்ட் பண்ணிக்கோ. அக்செப்ட் பண்ணாதான் வந்து உன்னால வாழ முடியும். இல்லைன்னா யூ வில் பி தி அவுட்காஸ்ட் ரைட் நவ் அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். ம். ஓகே. லைக் அந்த நீங்க சொன்ன செகண்ட் பாயிண்ட் இருக்குல்ல ஸ்ரீ, அந்த வந்து லைக் ஈவன் தோ வந்து ஒரு பொண்ணு ஃபெமினிஸ்டா இருந்தாலும், அந்த தாட் ப்ராசஸ் இருந்தாலும், அவங்களுக்கு பாக்குற மாப்பிள்ளையோ இல்ல அவங்க லைஃப் பார்ட்னர் யாரா இருந்தாலுமே அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க, அண்ட் வந்து அவங்க எவ்வளவு மாஸ்குலினா இருக்காங்கன்னு பாக்குறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஸோ அது வந்து நான் அந்த ஃபினான்ஷியல் பார்ட் வந்து இட்ஸ் என்ன சொல்றது, இது வந்து ஒரு நம்ம இப்ப 2 பேர் வந்து லைஃப்ல வாழ போறாங்கன்னா, லைக் ஈக்குவலி லைக் ஃபினான்ஷியலா அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியணும். அது அவங்க அது வந்து லைக் இல்ல என்ன நான் பிராக்டிகலா. கேட்கறாங்கறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட் ம், கரெக்ட். ம், ஆண்கள் தான் கொஞ்சம் நெறைய சம்பாரிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். இல்ல ஆண்கள் செட்டில்டா இருக்கணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ம். பெண்கள் கிட்ட இருந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்ப அந்த பெண்ணே நல்லா சம்பாதிக்கிறான்னா, அவ கம்மியா சம்பாரிச்சாலும் ஓகே தானே. ஆனா அது தேர் இஸ் an அது 2 expectation that பேர்ட்டயும் தான் men has to இருக்குங்கிறேன். earn. ஈவன் மென்னே கூட லைக் அவங்க வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இவ வந்து நம்ம என்ன சொல்றது, இவ நம்மளோட அதிகமா சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த சைடுல இருந்தும் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ I ஒரு agree. வரனே பார்க்கும்போது, ஓகே இவ நம்மளோட அதிகமா சம்பாதிக்கிறா, இவெல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டாங்கிற மாதிரி அந்த சைடுல இருந்தும் இருக்கு. சொசைட்டியோட திங் அது வந்து ஃபெமினிசம்னு இல்ல. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபெமினிஸ்டா இருக்கிற பெண்களும் கூட மாஸ்குலினிட்டியோட இப்படிதான் இருக்கணும்ன்ற அந்த பிம்பத்தை கொஞ்சம் மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுலயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றேன். So even people who associate themselves as feminist, they still see a man to be in a different light ன்னு நான் சொல்ல வரேன். ம். ஓகே. ஸோ இப்போ வந்து இஃப் ஐம் லுக்கிங் டு டேட் சம்ஒன், என்னை விட டாலா இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நான் வச்சிருக்கிறது வந்து தட் இஸ் டிஸ்டர்பிங் தி கோர் ஆஃப் மாஸ்குலினிட்டி அந்த மாதிரி கொஸ்டின் அந்த தானே இது? மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி ஓகே. நிறைய விஷயத்த நான் சொல்றேன். இப்போ ஐ அக்ரி டு இட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஏன்னா விமனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பட் ஹவ் ஐ ஆல்சோ சி இஸ் இட் ஹஸ் ஆல்வேஸ் பின் த ரிவர்ஸ் ஃபார் ஏஜஸ். ஆமா, இப்ப கரெக்ட். பொண்ணு பார்க்க வரேன், நீ வந்து பொண்ணு பார்க்க வரப்ப நீ பாட்டு பாடி காட்டணும், நீ டான்ஸ் ஆடி காட்டணுங்கிறத வந்து தாண்டி, when it went to a position where I can stand and say, do you know to cook? உன்னால குக் பண்ண முடியுமா? நீ வந்து என்னென்ன ஷேர் ஆஃப் ஒர்க் நீ பண்ணுவ? அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்ததே வந்து ஒரு பெரிய ப்ராக்ரஸ் பாயிண்ட் தான். இப்போ ஆமா. வந்து இட் டெஃபினெட்லி வில் டிக் டுவர்ட்ஸ் தி அதர் சைட் ஸ்லைட்லி. பட் அதை நான் எப்படி பாக்குறேன்னா, it is as if like men are afraid that women will treat them like how they have They treated women all treated their women. life. Yes. ஸோ எனக்கு அந்த பொசிஷன்ல ஐ ஃபீல் லைக் நீ இவ்ளோ பண்ணியிருக்கேல்ல, ஸோ இட்ஸ் ஓகே இஃப் ஐ ஹேவ் ஐ மீன் ஐ லைக் சம்மன் ஹூ இஸ் as tall as me or like a little taller than meங்கிறது வந்து எனக்கு அது பெருசா தெரியல. இட்ஸ் நாட் லைக் ஐ ஹவ் சீன் தி அதர்வைஸ் ஆல்சோ வேர் men reject themselves when they are shorter than me.
கரெக்ட். அதுவும் நடந்திருக்கு. அதையும் நான் பார்க்குறேன். ஸோ இட்ஸ் மோர் அபவுட் ஹவ் மச் அக்செப்டன்ஸ் இஸ் தேர் பிட்வீன் விமன். ஐ டெஃபினெட்லி see that. இப்போ வந்து பிளஸ் சைஸ் விமன்னே எடுத்துக்கோங்களேன். தி அக்செப்டன்ஸ் ஆஃப் பிளஸ் சைஸ் விமன் அண்ட் பிளஸ் சைஸ் மென் ஆர் நாட் த சேம். யா. How some of them are body positive and are okay with bigger bodies அப்படிங்கறது வந்து do they apply the same thing to men னா அது அது கொஞ்சம் ஸ்லைட்டான இதுதான். இட்ஸ் a slippery slope கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதான் செய்யுது. And how I see it is there can never be perfection, be it feminism, be it whatever. You cannot achieve the 100% of any movement, and just because a movement is not 100%, you don't have to reject it. There can be imperfections in a movement, but still we can work around it because there is a lot of work to do. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் பார்க்குறேன். சிஸ்டமேட்டிக்கா நிறைய விஷயம் நடந்திருக்கும். இப்போ மிசாஜினியும் பேட்ரியாக்கும் இஸ் வெரி வெரி சிஸ்டமேட்டிக், இஸ் வெரி ஹைராக்கியல். அதை கொஸ்டின் பண்ற மூவ்மெண்ட்டும் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் மூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி. இப்ப 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க ரொம்ப ஃபவுல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கத்துறாங்க, திட்டிட்டே இருக்காங்க அப்படின்னு இருக்கப்ப, எதிர்க்க இருக்க பர்சன் வந்து அவங்க எவ்வளவு ஃபவுலா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் பேசணும் அப்படிங்கிற ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றது. when you constantly hear foul words, you want to give it back at least once or twice ல. சோ அத வந்து நான் அவங்க சொன்ன உடனே அதுக்கு கெட்டியா புடிச்சுக்கிட்டு, பாத்தியா யூஆர் இம்பர்ஃபெக்ட், யூஆர் வாட் எவர் யூ வாண்ட் இஸ் லைக் ரிஜெக்டட் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷனுக்கு இது ஐ மீன் இட்ஸ் நாட் ஈக்குவல், பட் ஸ்டில் ஐ எம் சீயிங் அ லேயர் ஆஃப் திஸ் ஆன் தட். இப்ப கோ அஹெட். இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்கிறதா பாக்குறேன். இது நம்ம இன்னும் தெளிவா பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பெண் வந்து பெண்ணா இல்லைன்னா யாருக்கு இது மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, பெண்ணியம் பேசுற பெண்களுக்கு இது ப்ராப்ளம் கிடையாது. பெண்ணியம் பேசாம இன்னும் நான் பேட்ரியார்கல் சொசைட்டில இருக்கேன், நான் வந்து இன்னைக்கும் மருதாணி வைப்பேன், பூ வைப்பேன், என் புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விரதம் இருப்பேன்னு நினைக்கிற பெண்கள் வந்து இது ஒரு பெரிய த்ரெட்டாவே பாக்குறாங்க. இந்தியால இது ஒரு பெரிய டிவைடாவே இருக்கு. ஒரு பொண்ணு வேலைக்கு போனாலும் வீட்டுக்கு வந்தா இப்படிதான் நடந்துக்கணும்ன்றதுல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ அதையும் தாண்டி ஒரு பெண்ணு படிக்கிறதுனாலயோ வேலைக்கு போறதுனாலயோ பெண்ணா அவ இல்லாம இருந்தா, பெண்கள்லாம் முன்னாடி வந்து ஒரு பேபி மேக்கிங் மிஷினா தான் இருந்தாங்க. அது அவ இல்லாம இப்ப இருக்கா. அவளுக்கு அதையும் தாண்டி வேற ஐடென்டிட்டி வந்துருச்சு. இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா பெண்ணியம் பேசாத பெண்களும் ஆண்களும் ஃபீல் பண்றாங்க. அதாவது வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய பொசிஷனை தெரிஞ்சுக்காம இருந்தா அப்படின்னா, அவளுடைய மெயினான பொசிஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா வந்து ஷி ஹாஸ் டு பேர் அ பேபி. அதுக்கு அவ அப்படிலாம் என்னெல்லாம் பண்ணணுமோ தன்னை அழகா காமிச்சிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, தன்னுடைய ஹெல்த்தை நல்லா பாத்துக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, அவ வந்து வேலைக்கு போனாலும் சில மணி நேரங்கள் தான் வேலைக்கு போகணும், சீக்கிரமா வீட்டுக்கு வரணும், வீட்டோட கடமைகளை செய்யறன்னு அந்த நர்ச்சரிங் ரோல் அவ பிளே பண்ணியே ஆகணும். அவ பிளே பண்ணல அப்படின்னா ஷி இஸ் நாட் ரெடி டு மேக் அ பேபி. அவ பேபி மேக்கப் பண்ணல அப்படின்னா அவளுடைய இனிஷியலா அவளுக்கு விதிக்கப்பட்ட அந்த மெயின் ரோல்ல இருந்து அவ கீழே வந்துட்டான். சோ இவங்க செய்யற எல்லா பிரச்சனைகளுமே, இந்த மாடர்ன் விமனுக்கான நடக்கப்படுற எல்லா போராட்டங்களுமே எப்படி இருக்கு அப்படின்னா, நீ உன்னோட மெயின் ரோல பேபி மேக்கிங் மிஷின் ரோல நீ பிளே பண்ணல, அதனால பெரிய சொசைட்டிக்கு பெரிய ஒரு இழுக்கு வந்துருச்சு அப்படின்றத சார்ந்துதான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நான் வந்து இது எப்படி பாக்குறேன்னா, நீங்க சொல்றது ஒரு மாற்றம் வந்து யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா லைக் ஒரு லெவல் போன ஜெனரேஷன் பீப்புள் அண்ட் ஈவன் இந்த ஜெனரேஷன்ல யாரெல்லாம் அந்த மாதிரி சொல்லி அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி இருப்பாங்க, அதை பத்தி தான் பேசுவாங்க. பெண்ணுனா அப்படிதான் இருக்கணும், லைக் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு, அந்த மாதிரி சுத்தி சொல்ல அவங்க மைண்ட்லயும் அது ஏறி இருக்கு. பெர்சன்டேஜும் கம்மி ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொல்ற அந்த மாடர்ன் விமன் இதுல வந்துட்டு இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. லெட்ஸ் லைக் 70-30% 30% பீப்புள் தான் எனக்கு இன்னுமே வந்து இந்த மாதிரி எல்லாமே ஹஸ்பண்ட்க்கு வந்து லவ் இருக்கலாம், அதுக்காக நீ உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும், லைக் இப்படிதான் நீ ப்ரூவ் பண்ணுங்கிறது வந்து எங்கேயுமே இல்லைங்கிறது தாட் ப்ராசஸ் வந்து மாறிட்டு இருக்கு. ஐ திங்க் லைக் கோயிங் ஃபார்வர்ட் அது இன்னும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபைனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு பெண்ணுன்னு இல்ல ஆணுன்னு இல்ல, யாரு வேணா அஸ் அ ஹியூமனா எப்படி வேணா இருக்கலாம். அந்த அக்செப்டன்ஸ், மத்தவங்களோட அக்செப்டன்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா அது எல்லாருக்குமே அப்ளை ஆயிட்டு யாருமே வந்து கேர் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்றது, நீ உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு சொசைட்டி ஜட்ஜ் பண்ணாத சொசைட்டியா இருந்தா எந்த சேஞ்ச் வேணா வரலாம் அண்ட் ஹாப்பியா இருக்கலாம் நான் நினைக்கிறேன்.
நான் எப்படி இது சம்மரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பெண்கள் பேண்ட் ஷர்ட்ட போட்டா அக்செப்ட் பண்ணிக்கிற அதே சமூகம், ஆண் வந்து புடவை கட்டினா அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நிலைமையில தான் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ நெறைய இம்பேலன்ஸ் இருக்கு. இந்த நம்ம ஒரு ஆண்கள் பார்க்கறதுக்கும், பெண்கள பார்க்கறதுக்கும் நம்ம ஜெனரலாவே கொஞ்சம் ஒரு பெரிய இம்பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் முதல்ல தெரியணும். அதாவது எக்ஸ்பிரஷனுக்கும், ஃபெமினிசம்க்கும் இல்ல ஒரு மேனா காமிக்கிறதுக்கோ, பெண்ணா காமிக்கிறதுக்கோ சம்மந்தம் இல்லன்றத நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். நீங்க எப்படி உடை அணிஞ்சாலும் சரி, எப்படி நீங்க பேசினாலும் சரி, உங்களுடைய மைண்ட் வேற, நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற உங்களுடைய அஹ், உங்களுடைய செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன் வேற, செக்ஷுவல் ஐடென்டிட்டி வேற. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் பெண்கள் ஏன் பெண்களா இல்ல அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப காலகட்டம் மாறிடுச்சு. பெண்களுக்கு வந்து கல்யாணம் தான் ஒரு பெரிய கோலாவோ இல்ல குழந்தை பெத்துக்கிறது தான் பெரிய கோலாவோ இல்லாத போது அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல அவ இறங்காதது ரொம்ப நார்மலான விஷயம். அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம வெளியில வந்துரலாம். சோ இது 2த்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பெண்களே பெண்களா இருக்கிறது இல்ல அப்படின்றதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். இது உடனே நீங்க ஐயோ குழந்தை எல்லாருமே பெத்துக்காட்டி நாளைக்கு சமூகமே வளராது. வயசானவங்க எல்லாம் பாத்துக்க குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் குழந்தை பெத்துக்கிட்டு தானே ஆகணும். பெண்கள் ஏன் அதுல இருந்து கீழே தவறிடுறாங்க அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா, சமுதாயத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கல அப்படி அர்த்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் வந்து எவ்வளவு தூரம் அவங்க ட்ரை பண்ணி முன்னுக்கு வந்து அவங்க ஆபீஸ்க்கும் போய் வீட்டுக்கும் வந்து தன்னுடைய உடம்பையும் பார்த்துட்டு அவங்களுடைய ஆஹ் தன்னுடைய உடம்புல தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு மேல குழந்தைய பெற்றுக்கணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் மாறணும்னு நான் சொல்லுவேன். நீங்க எவ்வளவு தூரம் அதை ஈஸி பண்றீங்க பெண்களுக்காக? எவ்வளவு ஆபீசஸ்ல வந்து குழந்தைய பாத்துக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி தரப்படுது. மெட்டர்னிட்டி லீவ் ஜாஸ்தியா கொடுக்கப்படுது இந்தியால. இல்ல பெண்கள் வந்து உழைக்கிறாங்க, வீட்டுல வந்தா நானும் காஃபி போடணும், பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எவ்வளவு ஆம்பளைங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் மாறாத வரைக்கும் அவங்க வந்து மாறணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இப்போ ஒரு பையன் வந்து சாரி கட்டிட்டு வந்து நிக்கிறான் அப்படின்னா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காம ஒரு சொசைட்டி இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் தே லுக் டவுன் ஆன் பீப்புள் ஹூ வேர் சாரி விச் எஸ். இஸ் பேசிக்லி விமென். ஸோ இன் அ வேர்ல்ட் தட் சீஸ் மென் அண்ட் விமென் ஈக்குவலி வேர் யூ வேர் பேண்ட்ஸ் ஆர் வேர் யூ வேர் சாரி ஆர் சல்வார், if you are treated equal and if you are seen equal, nobody would care what you wear. So I think the conclusion is we all should be feminists. So in a ஆமா. world that sees women equally, ஒரு பையன் வந்து அவனோட masculine definitionல இருந்து எனக்கு இது பிடிக்கல, எனக்கு நெயில் பாலிஷ் போட்டுக்கணும், எனக்கு சாரி கட்டிக்கணும், எனக்கு இயரிங் போட்டுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பையன் பண்றான். ஒரு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்ப நான் பேண்ட் போட்டா யாருமே டிஃப்ரெண்டா பார்க்கலங்கிறப்போ, என்னோட ஃப்ரெண்ட் வந்து சாரி கட்டினா யாரும் டிஃப்ரெண்டா பார்க்க கூடாதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ வில் நாட் அலோவ் எனிபடி டு லுக் டவுன் ஆன் மை ஃப்ரெண்ட் ஹூ இஸ் வேரிங் அ சாரி. ஸோ பேசிக்லி அப்படிதான் நான் பார்க்குறேன். லைக் ஐ ஸ்டாண்ட் அப் ஃபார் மை ஃப்ரெண்ட். அந்த மாதிரி தான் எவ்ரிபடி ஷுட் டூ அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கேன். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் நாட் பைனரி. தேர் ஆர் சோ மெனி genders in between. There are people who have it, what they are assigned at birthக்கும் வந்து how they identify themselves அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஆல் pushing towards understanding how different each of us can be. Like 100% understanding தேவையில்ல. எனக்கு கண்டிப்பா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் a lot of things about the trans community or LGBTQ community, but for me basics is I have to treat my friends with equal respect. அவங்க லைஃப் எனக்கு புரியுதோ இல்லையோ, being with them has never changed anything else for me. எனக்கு வந்து I have utmost respect for everybody. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்குறப்ப வந்து uh, when I treat everyone equally with respect, எனக்கு வந்து அவங்க என்ன ட்ரெஸ் பண்றாங்க, எப்படி அவங்க என்ன பண்றாங்கன்றது எனக்கு வந்து முக்கியம் கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறப்ப ஐ திங்க் இஃப் வி ஆல் look at the world with a lens of equality, it's possible. நைஸ். ஃபென்டாஸ்டிக். செம்மையா வைஷு, சொன்னீங்க. ஆங்கிள் ஆஃப் த வீக். இன்னைக்கு உன்னோட ஆங்கிள் ஆஃப் த வீக். ஆமா. ஆங்கிள் ஆஃப் த வீக்ல வந்து நான் வந்து 4 கருத்துக்கள் சொல்லப் போறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கருத்து, நீங்க வந்து என்னதான் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும், அந்த தப்ப வந்து நான் ரைட் தான் பண்ணேன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்க ரைட் தான் கரெக்ட்டான விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க. ஆனா வந்து உங்கள சுத்தி இருக்கிறவங்கலாம் அது தப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்கள்ட்ட போய் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காதீங்க. இல்ல நான் பண்ணது ரைட் தான் அது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எப்ப எந்த சிச்சுவேஷன்ல ஒரு உதவி வேணும்னாலும் கண்டிப்பா கேட்கணும். அப்புறம் லாஸ்ட் விஷயம் என்னன்னா, வாழ்க்கை ரொம்ப குட்டி. அத வந்து நீங்க ஹாப்பியா செலவு பண்ணுங்க. நெகட்டிவிட்டி எல்லாம் ஒழிச்சிருங்க. அதான் என்னோட கருத்து. ஓகே.
சோ Right. இந்த வாட்டி வாய்ஷா ஆனந்தா ரொம்ப நிறைய கருத்துக்களை சொல்லி அஹ், நீங்க வந்து மாடர்ன் அகோரி அப்படின்ற பட்டத்தை பெறுகிறீர்கள். பூமர் அப்படின்னு பூமர் அலர்ட் அப்படின்னு போட்டுருங்க. ஓகே. சோ ஒரு அழகான டிஸ்கஷன்ல நம்ம இன்னொரு தடவை உங்க எல்லாருக்கூடயும் பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் பெண்களா தான் இருக்கணுமா? மாடர்ன் பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்ற மாதிரி கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு லைக் பட்டனு, ஷேர் பட்டனு எல்லா பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு எங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்க எங்க கிட்ட. சோ தட் வி கேன் ஆல்சோ சி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணலாம். சோ இந்த டிஸ்கஷன்ல கலந்துக்கிட்டதுக்கு ஒன்ஸ் அகைன் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு ஒரு அழகான டிஸ்கஷன்ல நாங்க 3 பேரும் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுபவர் ஸ்ரீ. Kavi. மை ஷோ. பாய் எவ்ரிபாடி.